தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு ஜனம் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 1943ஆம் ஆண்டு இந்தியன் நேஷனல் ஆர்மியினுடைய ஒரு முகாம். நேதாஜி அங்க வந்திருக்காரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய சில ராணுவ வீரர்கள் மத்தியில கேள்விகள் எழுது. நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, நம்ம இவ்வளோ தியாகம் பண்றோமே, இதற்கான பதில், இதற்கான விடை, இந்தியாவினுடைய சுதந்திரம் நம்மளால பிரிட்டிஷை வீழ்த்த முடியுமா அப்படின்னு ஏகப்பட்ட சந்தேகங்கள், கேள்விகள் அவங்க மனசுல. இதை உணர்ந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எல்லாரையுமே ஒன்று கூட்டி, அவர் திட்டல, சத்தம் போட்டு பேசல, பெரிய பெரிய உரையெல்லாம் கொடுக்கல, வெறும் நச்சுன்னு 4 வார்த்தை தான் சொல்றார். என்னால உங்களுக்கு வசதிகளையும் சௌகரியத்தையும் தர முடியுமா அப்படின்னு கேட்டா அது எனக்கு தெரியலங்க. ஆனா நிச்சயமா என்னால உங்களுக்கு சுதந்திரத்தை தர முடியும் அப்படி சொல்லிட்டு அவருடைய அந்த பிரசித்தி பெற்ற அந்த ஒரு வாக்கியத்தை சொல்றாரு. எனக்கு உங்களுடைய ரத்தத்தை தாங்க, நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தரேன் அப்படின்னு. அங்கிருந்த ராணுவ வீரர்கள் மனசுல இருந்த அத்தனை சந்தேகமும் அத்தனை கேள்விகளும் நீங்கி சுதந்திரத்திற்கான அந்த வேட்கை உச்சத்துக்கு போச்சு. பல பேர் கண்ணீர் விட்டு அழுதாங்க, சந்தேகப்பட்டோமே அப்படின்னு சொல்லி. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சுதந்திரம் அப்படிங்கிறது வசதிகளால கிடைப்பதல்ல, அது தியாகத்தால் கிடைப்பது. அப்படி ஒரு உதாரணம் உலகத்திலேயே, அப்படி ஒரு உதாரணம் இந்திய சுதந்திர போராட்டத்தை கடந்து கிடையாதுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு இவ்வளவு சுதந்திரமா பேசுறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு நம்ம முன்னோர்கள், நமக்கு தெரியாதவர்கள், ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் வேர்வையும் இரத்தத்தையும் சிந்தி நமக்கு பெற்றுத்தந்த சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை முழுமையாக கொண்டாடும் விதமாக 1950ஆம் ஆண்டிலிருந்து ஜனவரி 26ஆம் தேதி நம்ம குடியரசு தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு குடியரசு தினம். நம்மளுடைய நேர்கள் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். இன்னைக்கும் நம்மளோட இந்த நிகழ்ச்சியில அபினவ் மற்றும் குஹன் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களே நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம். 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 அதான் சொல்லிட்டேன். நீங்க நார்மலா இப்படி வச்சா கூட போதும். இப்படி வச்சா கீழே தெரியுதா? அப்புறம் அதை யாராவது பார்த்துட்டு இல்ல வைக்கலனாலும் பரவாயில்ல. நம்ம நேர்ல ஒண்ணும் தப்பா நினைக்காம இந்நேரத்துக்கு மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்மளுடைய கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லி. சோ எல்லாருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நேரடியா பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ குடியரசு தினம் அப்படின்னாலே சில விஷயங்களை அறிவிப்பாங்க இல்லையா? அது என்ன அபினவ்? பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த பத்ம விருதுகள் பார்த்தோம்னா 2014 இருந்தே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்தெந்த ஃபீல்டில் யார் யாரெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சு அவங்களோட அரசியல் பின்புலம் என்ன அப்படின்றத பார்க்காம விருதுகள் வழங்கப்பட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த முறையும் பத்ம விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. தமிழர்கள் நிறைய பேருக்கு இதில் பத்ம விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். எஸ், 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருது. வழக்கமா 2014க்கு முன்னாடி பத்மா விருது அப்படின்னு சொன்னா பெருசா யாரும் அதை பத்தி கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஏதோ பணம் இருக்கிறவங்க, வசதி இருக்கிறவங்க, லாபி பண்றவங்க, அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது. நமக்கெல்லாம் எங்க கிடைக்க போகுது? ஏன்னா நீங்க பார்க்கணும், சைஃப் அலி கான், ராஜ்தீப் சர்தாசாய், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு. சைஃப் அலி கான் சினிமாலேயே என்ன சாதிச்சாருன்னு எனக்கு தெரியல, சத்தியமா எனக்கு தெரியல. அமீர் கான், ஷாருக் கான்னாலாவது சரி, பல பிக் பட்ஜெட் படம்லாம் நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. பட்டோடியோட நவாப் இல்லையா? அப்ப நவாபுக்கு கொடுக்கணும்ல அந்த வகையில. சோ இப்போதைக்கு 3 குவாலிஃபிகேஷன் இருந்தா போதும். ஒன்னு நடிகரா இருக்கணும், இல்ல பணம் படி நிறைய வச்சிருக்கக்கூடிய ஒரு முதலாளியா இருக்கணும், இல்ல ஆளுங்கட்சி காங்கிரஸுக்கு கொஞ்சம் நெருங்கிய நண்பரா இருக்கணும். உதாரணத்துக்கு இந்தியாவை எதிர்த்து பேசணும். அருந்ததி ராய் மாதிரியானவர்களுக்கும் இது மாதிரியான விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. அதுவும் குறிப்பா சைஃப் அலி கான் போன்றவங்க, ராஜ்தீப் சர்தாசாய் போன்றவங்க தான் 2007ஆம் ஆண்டுல இருந்து ராகுல் காந்தின்னு ஒருத்தர் வருவாரு, அவர் இந்த நாட்டை காப்பாற்றுவாரு அப்படின்னு தொடர்ந்து இன்டர்வியூல, செய்தி ஊடகங்கள்ல, சினிமாக்கள்லாம் சொல்லிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். இப்படி இருந்த பத்மா விருது 2015ஆம் ஆண்டுல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யூட்டர்ன் எடுக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, பாமர மக்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிடாத பெயர்கள். நான் அந்த பத்மா லிஸ்ட் எடுத்திருக்கேன். பத்மா லிஸ்ட் என்கிட்ட ஃபுல் லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட் எல்லாம் படிச்சு பார்த்தா எனக்கு ஒரு 4 பேர் தான் தெரியுது. வெறும் 4 பேர் தான் எனக்கு கண்ணு முன்னாடி யாரு, அதை மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. இவ்வளவுதான் எனக்கு யாரு இவங்க, யார் அப்படிங்கிறது நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். மற்ற பேர்கள் எதுவுமே கேள்விப்படாத பெயர்கள். நெட்ல போய் அவங்க யாருன்னு பார்த்தா எல்லாம் சாதாரண ஆட்கள், சாதாரண கிராமத்துல ஊர்ல இருந்து
சின்ன சின்ன விஷயங்கள் செய்யக்கூடியவர்கள் தான் வந்து பத்மா விருது இந்த தடவை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது உண்மையாக இப்போ பத்மா விருது வந்து அது சரியான ஒரு போக்கில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில இருந்து முக்கியமா யாரு கிடைச்சிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக ஓதுவார் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஓதுவார் அப்படின்னா யாருன்னு நமக்கு பல பேருக்கு தெரியாமலேயே போயிடுச்சு. ஓதுவார்கள் அப்படின்றவங்க யாருன்னா கோவிலில் திருமறைகள் ஓதுபவர்கள், தமிழில் மிகப்பெரிய பாண்டித்யம் பெற்றவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை நம்ம மறந்தே போயிட்டோம். அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் தான் திரு சுவாமிநாதன் அவர்கள். அவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதே போல் ஐஐடி அதனுடைய மெட்ராஸினுடைய ஹெட் திரு காமகோடி அவர்களுக்கும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. காமகோடி அவர்களையும் பல பேருக்கு தெரியாது. அவர் வந்து வெறும் ஐஐடி மெட்ராஸோட ஹெட் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். அவர் வந்து இந்தியாவில் செமிகண்டக்டர் வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி திறமை மிக்கவர்கள் நிறைய பேருக்கு வந்து நம்ம விருது கொடுத்துருக்கோம். அதே போல மிருதங்க கலைஞர் ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓவியர் ஒருத்தர் ஓவியர் அவர் வந்து சாதாரண ஓவியர் கிடையாது. அவர் வந்து வனக்குடி சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த வனக்குடி சமுதாயத்தில் ஓவியம் வரையும் பழக்கம் இருந்திருக்கு. அது ஒரு பாரம்பரிய கலை. அதில் சாதிச்சதுக்காக அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம மொத்தத்தில் பார்த்தோன்னா திரு ஆனந்த் அவர்கள் சொன்ன மாதிரி யாருக்குமே வெளியிலேயே தெரியாது. ஆனால் அவர்கள் எல்லாருமே சத்தம் இல்லாமல் அவர்களுடைய தொழிலை மிகப்பெரிய அளவில் அந்த வட்டத்தில் கொண்டு போய் சேர்த்தவர்களாக இருப்பாங்க. இந்த பத்ம விருதுகளினுடைய நோக்கமே என்னன்னா சாமானியர்களும் இந்த பாரதத்தில் நாம் ஒரு அங்கம்னு உணர வைக்கக்கூடிய ஒரு இது. அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை அது அமைஞ்சிருக்கு. அவங்கவுங்க துறையில் எந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக வேலை செஞ்சால் இந்த அரசாங்கம் வந்து நம்மளை அங்கீகரிக்குங்கிறதுக்கான உதாரணம் தான் இவங்க எல்லாருமே. ஏன்னா இவங்கெல்லாம் இந்த இது கிடைக்கும்னு நினச்சி வேலை பார்க்கல. ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட துறையில் அவங்க இது கமிட் பண்ண நீண்ட காலமாக அதனால் அவங்க சமுதாயத்துக்கு இப்போ இதுக்கு நாட்டுக்கு என்ன பண்ண முடியுங்கிறது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்ததுக்கான வெளிப்பாடாக இப்போ இவங்க எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. அதாவது ஒன் லைனில் சொல்லணும்னா இவங்க யாரும் பத்மா விருதை தேடி போல, இவங்களை தேடி பத்மா விருது வந்திருக்கு. இந்த அரசு கொண்டு போய் சேர்த்திருக்கு அப்படிங்கிறது கூட கிடைச்சிருக்கு. நம்ம எம்ஜிஆர் அது அமைச்சரவையில் இருந்த ஹெச்வி அண்டே அவருக்கும் கூட கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போ இதுல விசேஷமா நான் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பத்மஸ்ரீ அப்படிங்கிறது இந்தியாவிலேயே 4வது உயரிய விருது. பாரத் ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன், அதுக்கு கீழே பத்மஸ்ரீ 4வது முக்கியமான ஒரு விருது. அது அப்படி பார்க்கும்போது பத்ம விபூஷன் 2வது முக்கியமான விருது, இந்தியாவினுடைய 2வது முக்கியமான விருது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்ரீ வி.எஸ். அச்சுதானந்தன், முன்னாள் கேரள முதலமைச்சர், அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. நான் அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி பத்ம பூஷனில் 2 பேர் கிடச்சிருக்கு. ஒன்று யார் அப்படின்னு சொன்னால் மம்முட்டி, கேரளாவில் நமக்கு தெரியும் மிகப்பெரிய நடிகர், ஒரு பெரிய ஆளுமை. அதற்கப்புறம் ஸ்ரீ ஷிபு சூரன், முன்னாள் ஜார்க்கண்ட் முதலமைச்சர், தற்பொழுதைய ஜார்க்கண்ட் முதலமைச்சருடைய தந்தை. இதிலிருந்து ஒன்று நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், பாஜக தான் விருது தருது. பாஜக அழகாக ஒரு ஆர்எஸ்எஸ்காரருக்கோ இல்லை ஒரு ஹிந்து முன்னணியில் இருக்கக்கூடிய ராமகோபாலன்லாம் இருக்கார், அவருக்கெல்லாம் இன்னும் எந்த விருதுமே அரசாங்கம் கொடுக்கல. அவங்களுக்கெல்லாம் கொடுத்தா யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் வந்து ராகுல் காந்திக்கு என்னென்னமோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் முக்கியமான விருதுகள், இந்தியாவினுடைய முக்கியமான பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் அதை பற்றி பேச கூச்சப்படுறேன், அதனால நான் பேசலன்னு வச்சுப்போம். ஆனால் பாஜக பாருங்களேன், ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய சூரன் ஆட்சி பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுது. ஷிபு சூரன் மீது சில குற்றச்சாட்டுகளும் இருக்குது, கொஞ்சம் ஊழல் வழக்குகளும் இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஷிபு சூரன் அப்படிங்கிறவர் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி வனக்குடியிலிருந்து வந்த ஒரு மிக முக்கியமான தலைவர். காங்கிரஸ் வந்து ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய வனக்குடி மக்கள்களை கண்டுக்காத இருந்த நேரத்தில் அந்த மக்களை கீழே போட்டு மெதிச்சு அந்த மக்களை வந்து எந்த விதமான அடிப்படை உரிமையும் கொடுக்காம அங்கே இருக்கக்கூடிய சில செல்வந்தர்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடந்துட்டு இருந்த போது அதற்கு எதிராக வந்தவர் ஷிபு சூரன். அதற்கப்புறம் வனக்குடியிலிருந்து அவர் ஒரு முதலமைச்சர் ஆகிறாரு. அது ஒரு பெரிய வரலாறு. அதெல்லாம் வந்து இன்னைக்கு அதே கட்சியோட அவருடைய பையன் சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக கூட்டணி வச்சிருக்காருங்கிறது என்னால் சிந்திச்சு கூட பார்க்க முடியலன்னா, அதிகமாக வனக்குடி மக்கள் பாதிக்கப்பட்ட மாநிலம் ஜார்க்கண்ட். பாதிக்கப்பட்டது யாராலன்னா காங்கிரஸ். அதனால் இப்போ வந்து பாஜக அவருக்கு விருது கொடுத்துருக்கு. அவருடைய பையன் டெய்லி மோடியை திட்டுறாரு. ஜார்க்கண்டில் எங்கே போனாலும் மோடி அவர்களை திட்டிக்கிட்டே இருக்கார். ஆனால் அவருடைய அப்பா செஞ்ச நல்ல விஷயத்துக்காக, வனக்குடி மக்களினுடைய எழுச்சிக்காக அவர் அந்த விருதை கொடுத்துருக்காரு. மம்முட்டி கேரளாவில் கைரளி டிவின்னு ஒரு டிவி இருக்குது. அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐஎம் கட்சியினுடைய நேரடியான ஒரு சேனலாக பார்க்கப்படுது. அந்த சேனலினுடைய சேர்மன். கைரளி நியூஸு தினந்தோறும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தொடர்ந்து மோடியும் பாஜகவையும் விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சேனல். அந்த சேனலுக்கு மம்முட்டி சேர்மன். ஓ, எனக்கு காலையிலேருந்து திட்டுவியா,
நீ எப்படி வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது இனிமேல் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்படி இல்லை, மம்மூட்டிக்கு தகுதியானவர், அதற்கான நியாயமான அவருக்கான கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கும் அந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. மோகன்லால் அவர்களுக்கு வந்து சினிமாலே உயரிய விருது கொடுத்த போது மம்மூட்டி ஒரு முஸ்லீம் அதனால கொடுக்கலன்னு நிறைய பேர் கிளப்பி விட்டாங்க. பொய் அது இதெல்லாம் முஸ்லீம் அப்படி இப்படின்னு, அதனால பாஜக கொடுக்கலன்னு. இன்னைக்கு அதை விட உயரிய விருது பத்மபூஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ VS அச்சுதானந்தனுக்கு வருவோம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரும் நேரடியாக பொறுப்பில் இருந்த பெரிய கட்சிக்காரருக்கு இந்த அளவுக்கு ஒரு உயரிய விருது, பத்ம விபூஷன் விருது கிடைச்சிருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா காங்கிரஸ் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க, உன்னை வந்து நான் ஊர்க்கா மாதிரி தொட்டுப்போம், இந்த விருதுலாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் VS அச்சுதானந்தனும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். VS அச்சுதானந்தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம். இது அத்தனை இளைஞர்களும் நம்ம நேர்களும் இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய விஷயம் இது. 1962 நமக்கு தெரியும், இந்தியா சீனா வார் நடந்துகிட்டு இருக்கு, போர் போய்கொண்டிருக்கு. அந்த நேரத்தில் காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கு, கம்யூனிஸ்ட் தலைவர்களை பல பேரை கைது பண்ணி கேரளாவில் உள்ள வச்சிருக்காங்க. அப்போதான் நமக்கு தெரியுமே, இந்திரா காந்தி, ஜவஹர்லால் நேரு இவங்க அந்த எமர்ஜென்சியை டப்புன்னு ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் அந்த ஆர்டிக்கலை ரிவோக் பண்ணிட்டு அங்கே பிரசிடென்ட் ரூலை கொண்டு வந்துடுவாங்க. பிடிச்சா எப்போ தோணுதோ தும்முற மாதிரி. அந்த மாதிரி ஒரு காலகட்டம். கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. அப்போ இந்தியா சைனா போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவினுடைய தவறான சில இந்திய அரசியல்வாதிகளின் தவறான வழிநடத்தலில் அந்த போரில் நம்ம கொஞ்சம் சிக்கல் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போது நிறைய இழப்பு நம்ம பக்கம். இப்போ அச்சுதானந்தன் என்ன சொல்கிறார், ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்கள் இரத்த தானம் செய்யணும், நிதி உதவி பண்ணணும் அப்படின்னு அவர் அறிவிக்கிறார். ஏன்னா அன்றைக்கி அவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சென்ட்ரல் கமிட்டியில் இருக்கார். கம்யூனிஸ்ட் கட்சியிலே முக்கியமான 2வது கமிட்டி அது, பாலிட் பியூரோக்கு அடுத்து சென்ட்ரல் கமிட்டி. அந்த சென்ட்ரல் கமிட்டியில் இருக்கார். அப்போ அவர் வந்து ஒரு பெரிய தலைவர். அவர் சொன்னால் அது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். அப்போது கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு அதே ஜெயிலில் இருந்த OJ ஜோசப் அப்படிங்கிறவர், அவர் தான் ஜெயிலில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுடைய கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்தார். அவர் அதை எதிர்த்து பேசுகிறார். இப்படி பண்ணோன்னா இன்டர்நேஷ்னல் கம்யூனிஸ்ட் தோழர்கள் மத்தியில் நமக்கு கெட்ட பேர் வந்துடும். எப்படி சொந்த நாட்டு இராணுவ வீரனுக்கு ரத்தம் கொடுத்தா உலகத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் எல்லாருமே வந்து நமக்கு எதிராக போயிடுவாங்க. என்ன பொறுக்கித்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். VS அச்சுதானந்தன் ஒரு உண்மையான இந்தியராக ரத்தம் கொடுக்கணும் நம்ம இராணுவ வீரருக்குன்னு சொல்லும்போது, உலகத்தில் இருக்கிற கம்யூனிஸ்டுக்காரங்களாம் நமக்கு எதிராகிடுவாங்க, நம்ம சைனாக்கு எதிராக போகக்கூடாதுன்னு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய OJ ஜோசப் அப்படிங்கிறவர் சொல்றதோட மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கமிட்டியில் இருந்த VS அச்சுதானந்தனை இழுத்து கீழே போட்டு பிரான்ச் கமிட்டிக்கு அனுப்புகிறாங்க. சென்ட்ரல் கமிட்டி வந்து 2வது முக்கியமானது. பிரான்ச் கமிட்டி இருக்கிறதுலே கீழே இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. அந்த கமிட்டிக்கு பனிஷ்மெண்ட்டுக்காக அனுப்புகிறாங்க. அதை தாண்டி அவர் மக்கள் மத்தியில் வேலை செஞ்சு மேலே வந்து மக்கள் நம்பிக்கை பெற்று வேற வழி இல்லாமல் அவரை முதல்வராக்க வேண்டிய கட்டாயத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தள்ளப்பட்டு கடைசியில் அவர் முதலமைச்சர் ஆறார். அவர் என்னைக்கும் ஆயிருக்க வேண்டியது. கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணிடுவாங்க, அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கும்போது அவரை தோக்கடிச்சிருவாங்க. அதையும் மீறி ஒரு தடவை அவர் ஜெயிச்சு அவர் வந்து முதலமைச்சராக இருக்கார். இந்த வரலாறு யாருக்கும் தெரியாது. ஏன் SFI சொன்னாலோ கம்யூனிஸ்ட்டை சொன்னாலும் ஆனந்திக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னா, சொந்த நாட்டு இராணுவ வீரனுக்கு ரத்தம் கொடுக்கிறவனை கொடுக்க கூடாதுன்னு சொன்ன ஒரு அயோக்கியத்தனமான இயக்கம் நம்ம நாட்டில் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால தான் நம்ம இந்த பாயிண்ட்ஸே எடுத்தோம். இந்த தடவை பத்மா விருதுகள் கொடுக்கப்பட்ட அனைவரும் தகுதியானவர்கள், மாற்று கட்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் தகுதியானவர்கள் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்காக தான் இந்த செஷன். ஸோ எனக்கு இதில் ஒரு விஷயம் தான் இதானுச்சு. நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியை பல இடத்துல விமர்சிக்கிறோம், நம்ம நிகழ்ச்சியிலேயே அவங்க பண்ணக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களும் இது பண்ணுறோம். ஆனால் அதில் ஒருத்தர் நேர்மையாக இருந்தால் அவரை நம்ம பாராட்டுறதுலையோ அவரை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுலையோ தயங்கலை. நம்ம நினச்சிருந்தா சஜ்ஜனானந்தம் அவரை பற்றி பேசணுங்கிற அவசியம் இல்லை. அவர் கம்யூனிஸ்ட் லீடராக இருந்தாலும் அவர் தேசத்தை நேசிச்சாரு. அப்போ அவரை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறோம். இதுலேருந்து மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எங்களுக்கு வந்து கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ அது கிடையாது. தேசத்துல பற்றி யார் பேசினாலும் அதை யார் முன்னெடுத்தாலும் அவங்கள இந்த இது மூலயமா ஷோ மூலயமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சி மட்டும்தான் நம்ம பண்றோம். மதம், இனம், மொழி, ஜாதி, அமைப்பு, ஐடியாலஜி எதுவுமே கிடையாது. நாட்டுக்காக யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்கள பற்றி நம்ம வந்து பெருமையாக பேசுவோம், அவர்களை போற்றுவோம் அப்படிங்கிறது தான் நம்ம நிகழ்ச்சியினுடைய ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். நேத்து விஜய் மறுபடியும் விஜயா தாவேகாவினரோட செயல் வீரர்கள் கூட்டம் நேற்று நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம். யா
கொஞ்சம் சீரியஸா பேசினதால கொஞ்சம் ஜாலியான விஷயத்துக்கு அப்படியே போயிடலாம். உம்முன்னு இருக்காரு. அது தமிழ் ஒரு தாய் வாழ்த்து பாடுறாங்க. பிரச்சனை பண்றவங்ககிட்ட உம்முன்னும் கம்முன்னு இருந்தா சாதிக்கலாம்னு ஒரு டைலாக் பிரச்சனையை பக்கத்துல தானே வச்சிருக்காரு. இல்ல இந்த பக்கம் இல்ல பிரச்சனை அந்த பக்கம் அந்த நினைக்கிறேன். பக்கத்துல அந்த பொண்ணு இருக்கு. ஆக்சுவலி இல்ல அந்த பொண்ணு தமிழ் தாய் வாழ்த்துது, அதான் பிரச்சனை நினைக்கிறேன். ஆமா தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க. எல்லாருமே பாடுறாங்க. மேடையில இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாருமே பாடுறாங்க. ஒரு கீழ 2-3 இருக்கிறவங்க பேர் பாடுறாங்க, பாடுறாங்க. கரெக்டா பாடுறாங்களோ இல்லையோ வாய் அசைக்கிறாங்க அதாவது பாடுறாங்க. ட்ரை முயற்சியாவது பண்றாங்க. விஜய் அவர்களும் புசி ஆனந்தும் பார்த்தோம் அப்படின்னா அமைதியா அப்படியே நின்னுட்டாங்க. இல்ல பாடல புசி ஆனந்துக்கு பிரச்சனை இல்ல, ஏன்னா புசி ஆனந்த் பாண்டிச்சேரிக்காரர், ஆமா. அவருக்கு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்ல. சம்மந்தம் இல்ல. தமிழ் தாய் வாழ்த்து அவர் தமிழ்நாட்டினுடைய தமிழ் தாய் வாழ்த்து பாடலைங்கிறத வந்து நம்ம கண்டுக்க வேண்டிய ஏத்துக்கலாம். அவசியம் இல்ல. அவர் தமிழ்நாட்டுக்காரர் இல்ல, ஒரு அண்டைய மாநிலத்துக்காரர். வேணா பாடுங்க, எல்லாம் அமைதியா இல்ல அவங்களுக்கு வேற தமிழ் தாய் வாழ்த்து. வேற தமிழ் தாய் அத வாழ்த்து வேணா பாடியிருந்தா அவர் பாடுங்க. அத பாடியிருந்தா அவர் அது பாடியிருப்பாரு. ஆமா, அது அதனால பிரச்சனை இல்ல. விஜய்க்கு என்னன்னா, இதனால்தான் விஜய நம்ம தென்னகத்தின் தமிழகத்தின் ராகுல் காந்தின்னு சொல்றோம். ஏன்னா ராகுல் காந்தி நேஷனல் ஆந்தம் பாடும்போதெல்லாம் பாருங்க இதே மாதிரி உம்முன்னு தான் இருப்பார். அதுவும் காங்கிரஸ் நிகழ்ச்சியில இல்ல, ம். முக்கியமான பிரசிடென்ட் உரைக்காக பிரசிடென்ட் ஜனாதிபதி அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு வரும்போது ஜாயிண்ட் பார்லிமெண்ட் செஷன் நடக்கும். ஸ்டேஜில் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, சபாநாயகர், அதுக்கப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து இந்த பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் எல்லாம் முக்கியமானவங்க, எதிர்க்கட்சி தலைவர், ராஜ்யசபா லோக்சபா 2 எதிர்க்கட்சி தலைவர் உட்காந்துருக்கக்கூடிய மேடையில் நேஷனல் ஆந்தம் பாடும்போது எல்லாருமே வாங்கி அசைப்பாங்க. ராகுல் காந்தி மட்டும் முன்னு இருப்பார். அப்படியே ராகுல் காந்தி நண்பர் தானே, அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிறாங்கல்ல, அதே பழக்கம் விஜய் அவர்களுக்கு. எனக்கு என்ன பயம்னா, ஒரு தப்பித்தவறி, அதுக்கான வாய்ப்பு இல்லை, தப்பித்தவறி இவங்க வந்து ஒரு வேளை ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது கஷ்டமாக இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு பாவம் ரொம்ப கஷ்டப்படுது, தமிழ்னு சொல்லிட்டு இருந்தது போல இருக்கு. தமிழ் தமிழ் தமிழன் அங்கே அப்படின்னு வரணும். தமிழன் அங்கே ஆமா, அப்படின்னு ஏதோ நான் அது சரி உச்சரிப்பு தமிழ் பிரச்சனைன்னு எங்கேன்னு. வச்சுப்போம். கஷ்டமா இருக்கு, விஜய் அண்ணாக்கு பாடுறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே, அதை தமிழ் தாய் வாழ்த்து ஆக்காம இருந்தாலும் சரி, அது கூட ஒரு அளவுக்கு தத்துவ பாடல் வாலி அவர்கள் எழுதியிருக்காரு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த வாரிசு படத்துல வந்த மாதிரி தளபதின்னு தமிழ் தாய் வாழ்த்தை பார்த்தாம இருந்தாலே மிகப்பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம். வேற என்ன நேத்து அந்த அதே நிகழ்ச்சி மாதிரி விஜய் பேசும்போது ஒரு இடத்துல அவர் மேல ரொம்ப நாளா ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டு இருந்தது இல்லையா? எந்த ஒரு கட்சியுமே அவர் குறிப்பிட பயப்படுறாரு அப்படின்னு நேத்து குறிப்பிட்டாரு. அதிமுக பாஜகனே சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு. திமுக அதிமுக ஆண்டவர்கள், இப்ப ஆட்சி செய்யக்கூடியவர்கள், முன்பு ஆண்டவர்கள் எல்லாருமே பாஜகவின் அடிமைகள் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. அதிமுக இத்தனை நாள் வந்து கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு எல்லாரும் அதனாலதான் திட்டலன்னு சொல்லிட்டு இருந்தப்போ நம்ம தான் சொன்னோம், அப்படிலாம் கிடையாது. அதிமுகல இருந்து சில தலைவர்கள் வரணும், அதனால அதிமுகவை திட்டினா அந்த தலைவர்களை திருப்பி கட்சியில சேரும்போது அது சங்கடமாயிடும் அப்படிங்கிறதுக்காக விஜய் அப்படி பண்ணல அப்படின்னு. அப்படி போனவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள். ஆனா செங்கோட்டையன் அவர்கள் பெரிய ஒரு எதிர்பார்ப்போட போனாரு. நான் போய் நிறைய பேரை கூட்டிட்டு வரலான்ட்டு கடைசியில யாருமே போகல. செங்கோட்டையன் ஒரு எதிர்பார்ப்போட தான் இருந்தாரு. சரி இவங்க எதுவும் பேசாம இருக்கிற வரைக்கும் டிடிவியை கூப்பிடலாம் இப்படி நிறைய முயற்சி பண்ணாரு. கடைசியில டிடிவி ஒரு பக்கத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரு பக்கம் போயிட்டாங்க. நம்ம எந்த பக்கம் போறது பாவம், டிடிவியோட இருந்ததுக்கு தான் அவரை கட்சி விட்டு நீக்கினாங்க. பார்த்தா டிடிவி கரெக்டா கூட்டணிக்கு வந்து. ஆமா, இது மிகப்பெரிய ட்விஸ்ட் இல்ல. டிடிவியை போய் சந்திச்சதுக்காகவும் ஓபிஎஸோட கார்ல போனதுக்காகவும் தான் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகல இருந்து நீக்கிறாங்க. ஆனா இவன் என்னன்னா அவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் அதிமுக வந்துட்டாங்க. டிடிவி அலையன்ஸ்குள்ள வந்துட்டாரு. ஓபிஎஸ் கூட இருந்த எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒன்னு திமுக இல்ல அதிமுக இணைஞ்சிட்டாங்க. இப்ப ஓபிஎஸ் தனித்து தான் இருக்காரு, மத்த இவங்க எல்லாம் வந்தாச்சு. போய் பார்த்த ஒரு குத்தத்துக்காக இல்ல ஆக்சுவலி அது என்னன்னா, இதுக்கு தான் பார்ட்டி டிசிப்ளினை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றது. திரு எடப்பாடி அவர்கள் எப்பவுமே நான் எதிரு அப்படின்லாம் அவர் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அவர் என்ன சொல்றாரு, கட்சியினுடைய முடிவு அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கட்சி முடிவு எடுத்திருக்கு, இது வந்து பங்காளி சண்டை, நாங்கள் சேர்றோம் அப்படின்னு. அப்போது இவர் போய் அவசரப்பட்டு இவர் வந்து அவருக்கு என்ன பொறுப்போ என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை தானே செய்யணும். அதை மீறி இவர் நடந்துக்கிட்டாரு, நடந்ததுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ இவர் என்ன பண்ணணும், தன்னிலை விளக்கம் ஏதாவது கொடுத்து அமைதி காக்கணும். அது எதுவும் பண்ணாமல் இவர் அவசரப்பட்டு போய் சேர்ந்து கொஞ்சம் அமைதியாக இன்னொரு 2 மாதம் 1 மாதம் அமைதியாக இருந்தாலும் இந்த பிரச்சனை தெரிஞ்சு அவர் திரும்ப உள்ளே போயிருக்கலாம். இல்லை, எனக்கு தெரிஞ்சு என்டிஏக்கு இன்னும் சில கட்சிகள் கூட்டணிக்கு வரும் நான் இவர் சொல்லிட்டு இருக்காருல்ல எடப்பாடி அவர்கள். அது எனக்கு அநேகமா செங்கோட்டையனும் ஒன்று நினைக்கிறேன். ஏன்னா தாவேக்காவை பிரிச்சுட்டு வருவதற்கான வாய்ப்பு நீ தேர்தலுக்கு முன்னாடி என்ன வேணா நடக்கலாம். இப்போ நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம சொன்ன ஒரு கருத்தை செங்கோட்டையன் அந்த மேடையில பேசியிருக்காரு, கவனிச்சிங்களா? கவனிச்சேன். ஆக்சுவலி அது வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து கொஞ்சம் ஹாஸ்யமாக சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் அவருக்கு உள்ள ஒரு பயம் இருக்கு அப்படின்றது தான் காட்டுது. என்னன்னா, நீங்க டிசிப்ளின் இல்லாம இருக்கீங்க. காரணம் என்னன்னா அவங்க நடந்துகிட்டது அப்படிதான் இருந்தது. ஏன்னா விஜய் அவர் ஸ்டேஜுக்கு வராரு,
வரும்போது அவங்க தொண்டர்கள் எல்லாம் விசில வச்சு அவ்வளோ சத்தமா அடிக்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், இவங்க கையில விசில சும்மா அது கத்திட்டு அபினவ் சொல்லியிருந்தாரு மாநாட்டுல இனி விசில் சத்தம் தான் கேட்கணும். நேத்து ஃபுல் மாநாடுமே விசில் சத்தமாவே தான் இருந்தது. அவரே விஜய வந்து காதை பொத்திக்கிறாரு. அந்த காதை அளவுக்கு பொத்தி அடங்க அப்பான்னு சொல்லிட்டாரு. என்ன இது வந்து ஒரு சம்பவம் இல்ல. தொடர்ச்சியா இந்த இன்டிசிப்ளினரி ஆக்ஷன் அப்படின்றது நம்ம பல இடத்துல பார்க்குறோம். விஜய் போகும்போதே பைக்ல ஓவர்டேக் பண்றது இதெல்லாம். ஸோ செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, யார் காதுலயும் போய் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஊதிராதீங்க, ஓட்டு போயிடும் அப்படின்னு. இதையே தான் அன்றே தமிழ் ஜனம் சொன்னது. எனக்கு என்னன்னா இவங்க வந்து யாராவது தாத்தா பாட்டி காதுல ஊதிட்டு ஓட்டு போறது ஒரு பக்கம் இருக்கட்டும், 4 தடவை செங்கோட்டையன் காதுல ஊடினா செங்கோட்டையனே போயிடுவார், அவர் திருப்பி என்டிஏ கூட்டணிக்கு வந்துடுவார் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஏன்னா இன்னும் வந்து வேட்பாளர் அறிவிக்கல விஜய் கட்சியில. நீங்க விஜய் கட்சி வேட்பாளர்களை அறிவிக்கட்டுமே. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வேட்பாளர் அறிவிக்கிறாருன்னு வைங்களேன், 7 மணிலேருந்து கொத்து கொத்தா அந்த கட்சியிலேருந்து எல்லாம் வெளில வந்து திமுக, அதிமுக, நாத்தாக்கான்னு எல்லா கட்சியிலையும் போய் சேருவாங்க. ஏன்னா எந்தெந்த கட்சியிலெல்லாம் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இல்லையோ, அதே நேரத்தில் கொஞ்சம் பணம் கிணம் வசதி இருக்கோ, அவங்க நிறைய பேர் தாவேக்கால சீட்டு கிடைக்குங்கிற எதிர்பார்ப்போட போயிருக்காங்க. அப்போ புஷி ஆனந்துக்கு விருப்பம் இல்லை, அவருக்கு விருப்பமானவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அத்தனை பேர் கிட்டத்தட்ட 50% நிர்வாகிகள் தாவேக்காவிலிருந்து வேட்பாளர் பட்டியல் அறிவிச்ச பிறகு வெளியில வராங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா அவங்க யாருமே வந்து விஜய் முதலமைச்சர் அப்படி இல்லை, வேற எங்கேயுமே எனக்கு எம்எல்ஏ தொகுதி கிடைக்காது, எல்லாம் எங்கேஜா இருக்காங்க, டைட்டா இருக்காங்க. ஸோ இங்கேயாவது எனக்கு கிடைக்குமே. ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம், சிடி நிர்மல்குமார் பாஜகவில் இருந்தார், ஒரு வத்தலகுண்டு தொகுதி கேட்டார்னு நினைக்கிறேன். அதிமுக கூட்டணியில் அது பாஜகவுக்கு கிடைக்கல, அதனால அவருக்கு அந்த வேட்பாளர் அங்கே கிடைக்கல. அப்புறம் பாஜக தனிச்சு நிற்கும், நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அப்போ கிடைக்காதுன்னு தோண்டிட்டு தான் அவர் அதிமுக போறாரு. அதிமுக போனதுக்கு அப்புறமும் தெரியுது அதிமுகலேயே அங்கே ஆல்ரெடி ஹெவி ஃபைட்டு போயிட்டு இருக்கு, அதனால நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி இப்போ அவர் தாவேக்காவுக்கு வந்திருக்காரு. ஒருவேளை சிடி நிர்மல்குமாருக்கு இங்கேயும் வத்தலகுண்டு தொகுதி கிடைக்கலன்னா என்ன பண்ணுவார் அவர்? அடுத்த கட்சிக்கு போகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அந்த கட்சியில். சிடி நிர்மல்குமார் எனக்கு ரொம்ப நெருங்கின நண்பர் தான், அண்ணான்னு கூப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவர் தான். அவர் மேலே அவர் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறாரு, அதில் நான் எந்த தவறு இருக்குன்னு சொல்லலை. எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறவங்க தொகுதி கிடைச்சால்தான் ஆசைப்படுவார், அது ஆக முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதலுமே. அவருக்கு தாவேக்காவிலாவது அந்த வத்தலகுண்டு தொகுதி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இப்படிதான் பல பேர் அந்த கட்சியில இருக்காங்க. நீங்க இப்போ கட்சி பொறுப்பு போட்டாங்க, கட்சி பொறுப்பு ஒருத்தருக்கு மாவட்ட செயலாளர் போயிட்டுன்னே அந்த பகுதியில் இருந்த மற்ற பொறுப்பாளர்கள் என்னென்ன அட்ராசிட்டி பண்ணாங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த பயம் திரு விஜய் அவர்களுக்கும் இருக்கு. அதை மேடையிலேயே அவர் வந்து சொல்றாரு இன்டைரக்டா. எப்படின்னா, உங்களுக்கு உண்மையாலுமே என் மேல அன்பு இருந்தா வேட்பாளர்கள் அறிவிக்கும் போது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன, உள்ள பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு, வேட்பாளர் அறிவிக்கும் போது பிரச்சனை பண்ணாம சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றதான் அவர் வந்து அந்த இடத்துல சொல்றாரு. இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. இதுல பேசும்போது புஷி ஆனந்த் வந்து விஜய 4 தொகுதியில நின்று ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? உண்மையாவே 3 இல்ல 4 தொகுதியில நிக்கிறேன். நான் 2 நின்று பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 2 தொகுதி வரைக்கும் தான் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஆள் 4 தொகுதியில நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஃபர்ஸ்ட் அது அடுத்த கட்டம். ஆனா இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, வேட்பாளர் அறிவிக்கும் போது அந்த கட்சி உடையாம இருக்கா அப்படின்றதுலதான் இதுல விஜய் வந்து நான் ஊழலுக்கு எதிராக வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட சொல்றாரு. ஆனா முந்தானேத்து அது பொய். விஜயும் ஒரு ஊழல்வாதி, விஜயும் பணத்தாசை பிடித்தவர் அப்படிங்கிற உண்மையை வெட்ட வெளிச்சமா காட்டுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது என்னன்னா, ஏற்கனவே நேத்து விஜய் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இது எல்லா கட்சியும் ஊழல் பண்ணியிருக்கு, ஆனா நாங்க வந்தா ஊழல் செய்ய மாட்டோம், செய்யவே முடியாது, எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா கொஞ்சம் வரலாறு கடந்த 10 ஆண்டுகளா நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் மேலேயே ஐடி தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல 2012 அவர் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் அதை வந்து இம்போர்ட் பண்றாரு. இம்போர்ட் பண்ணும்போது அதுக்கு டாக்ஸ் பே பண்ணோம்ல, பண்ணல. அது வந்து ஒரு பெரிய சிக்கலாகி அவர் மேல 1 lakh ஃபைன் வந்து போடப்பட்டது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்தது 2015-16 புலி படம்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல ஐடி வந்து அவர் மேல 1.5 crore பெனால்ட்டி வந்து போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா, 15 கோடி ரூபாய் இவருக்கு வந்து ஒரு வருமானம் வந்திருக்கு அந்த புலி படத்தின் மூலமா, ரெனுமரேஷன். ஆனா அதை வந்து கணக்குல காட்டலைன்னு சொல்லப்படுது. அதற்காக தான் இந்த ஃபைன் வந்து போடப்படுது. அடுத்தது 2020 பிகில் படம். அந்த படத்தோட சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா, விஜய் மற்றும் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்களோட வட்டத்துக்குள்ள ஒரு ஐடி ரெய்டு நடக்குது. அதுல பார்த்தா கிட்டத்தட்ட 77 கோடி ரூபாய்
அது வந்து பறிமுதல் செய்யப்படுது. இதுல டைரக்ட்டா விஜய் அவர்கள்கிட்ட இருந்து எந்த பணமும் பறிமுதல் செய்யப்படலைன்னாலும், இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர், ஃபிலிம் ஃபைனான்சியர் கிட்ட இருந்து, புரொடியூசர் கிட்ட இருந்தே பணம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, இவரு யாரோட கூட்டு வச்சிருக்காரு? அப்போ இவரு ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படம் சார்ந்த விஷயங்கள்லயே இவரால ஒரு சில விஷயத்த தடுக்க இல்லீகல் முடியல. டீலிங்ஸ தடுக்க முடியல அப்படின்னு சொன்னா, கவர்ன்மென்ட் அப்படின்றது எவ்வளோ பெரிய நெட்வொர்க். இல்ல இதுக்கு அன்றே கமலஹாசன் பதில் சொல்லிவிட்டார். ம். ஏன்னா அவர் 2021ல தனித்து தேர்தலை போட்டியிட்ட போது நீங்க ரெட் ஜெயின்ஸ் படத்துல நடிச்சிருக்கீங்களா அப்படின்னோடனே கோவப்பட்டாரு. ஏய் ம். எனக்கு தந்த பணம் சரியான பணமான்னு நான் செக் பண்ணி தான் வாங்கினேன். அவர் எப்படி செக் பண்ணாருன்னு தெரியல. மோந்து பார்த்தாரா இல்ல காதுல ஆட்டி பார்த்தாரான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி விஜயுமே நமக்கு தெரியும் ஆனா ஒரு இந்த முக்கியமான விஷயத்துல முக்கியமான நிறுவனங்கள்கிட்டலாம் வந்து அவர் பணம் நடிச்சிருக்காரு. அந்த நிறுவனங்கள்லாம் எந்த விதமான இந்த டாக்ஸ் எவிக்ஷன் கேசஸ்ல இன்கம் டாக்ஸ் கேசஸ் எல்லாம் சிக்கியிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். விஜயோ ஒரு மேடையில எனக்கு எல்லா நீதியும் பிடிக்கும் அப்படிங்கறத பெருமையாலாம் பேசின ஆடியோ லான்ச் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இதுதான் விஜய் நேரடியா சம்மந்தப்படல. மற்ற புலி விஷயமும் சரி, அந்த கார் விஷயமும் சரி நேரடியா. சம்பந்தப்பட்ட ஸோ தன் வாழ்க்கையிலே ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவர் எப்படி ஒரு அரசியலுக்கு வந்து எப்படி வந்து ஆட்சியை செய்வாரு? நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஒரு பிரச்சனை வந்த உடனே ஆள் ஆஃப் ஆயிட்டாரு. இப்ப அதுல நேத்து அது ஒண்ணு பேசுனாரு. என்ன பார்த்தா பயப்படுற மாதிரி எங்கேயாவது தெரியுதா? என் ஃபேஸ ஏன் பார்த்தா இத்தனை அப்படி நாள் தோணுதா? பேசலன்ற கேள்வி வருது. அப்போ பயப்படுறீங்க அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதுனால தான் அவர் திருப்பி மக்களை குழப்பறதுக்காக அது பேசுறாரு அப்படிங்கிறது. ஸோ விஜய் அப்படிங்கிற விஷயம் வந்து தேர்தல் வரைக்கும் இருக்கும். தேர்தலுக்கு அப்புறம் அது எப்படி போக போகுது அப்படின்னு தெரியல. நாளுக்கு நாள் விஜய்க்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஏன்னா ஆகஸ்ட் மாதம் விஜய்க்கு வந்து வரவேற்பு தந்த பல பேர் இப்போ வந்து அதை மாறிட்டாங்க. குறைச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம என்ன தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது. வேட்பாளர் அறிவிக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை. வேட்பாளரை அறிவித்த பிறகு அந்த வேட்பாளர் விலைக்கு போகாத வேட்பாளராக இருக்கணும். ஏன்னா திமுகவில் அந்த பழக்கம் இருக்குது. மிக முக்கியமான மந்திரிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஆட்சி கண்ட்ரோலில் வைத்திருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மற்ற கட்சி வேட்பாளர்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி வேலை செய்யாமல் நிப்பாட்டுற பணிகளெல்லாம் திமுக செய்யும். அதெல்லாம் ஏன்னா கட்சி தலைவருக்கே ஒழுக்கம் இல்லைன்னும் போது கட்சி தொண்டர்களுக்கு இருக்குமா? அந்த பணம் வாங்கி அவங்க போடக்கூடிய காட்சிகளும் நம்ம பார்க்க முடியும். அப்படின்னும் போது நீங்கள் மக்கள் விஜய்க்கு போடக்கூடிய ஓட்டு வீணாகி விடுமோ? அதற்கு பதில் யாரு வெல்ல வாய்ப்பு இருக்கு, வெல்ல வாய்ப்பு இருக்கிறவர்ல யாரு பெட்டர், ஊழல்ல யாரு கம்மி, மற்ற விஷயங்கள்ல மக்கள் பிரச்சனைகளை சரி செய்வதில் யாரு நல்லா பண்றாங்க, அப்படி ஒரு ஒரு கூட்டாட்சி யாரு அழகான கூட்டாட்சி தர முடியும் அப்படின்னு பார்த்து வாக்கு போட்டா நல்லது அப்படிங்கிறது தான் நம்ம நேர்களுக்கு நம்ம சொல்ல விரும்புகிறோம். யாருக்கும் போடுங்க போடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லலை, யோசிச்சு போடுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல விரும்புகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், புதுச்சேரி சம்பந்தமா ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு. ம். என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். டெல்லி குடியரசு தின விழாவில் ஆரோவில் ஊர்திக்கு எதிர்ப்பு ம். திமுக முன்வைத்த திடுக் குற்றச்சாட்டு. அதாவது நம்ம இந்த ஒவ்வொரு குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா, அதில் வந்து இந்த ஒவ்வொரு மாநிலங்களை ரெப்ரசன்ட் செய்யக்கூடிய ஊர்திகள், வாகனங்கள் வந்து போகும். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தினுடைய அந்த வரலாற்று பின்புலம் அதை வந்து வெளிப்படுத்தும் விதமாக ஆரோவில் வந்து தேர்ந்தெடுத்து அந்த தீமில் வந்து வாகனம் வந்து போகுது. ஸோ இதற்கு வந்து திமுக கடும் எதிர்ப்பு. நீங்கள் எப்படி ஆரோவில்ல வந்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா காயத்ரி ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் புதுச்சேரியில் திமுகவினுடைய மகளிர் அணி அமைப்பாளர். அவங்க என்ன சொல்கிறாங்க, இது இது வந்து ஆர்எஸ்எஸ் ஹிந்துத்துவாவின் சதி, அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் ஆரோவில் வந்து இது பண்ணுது, இயங்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து இவங்க எப்படி ஊர்தியாக அனுப்பலாம் அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. முக்கியமாக அதில் இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த வாகனத்தில் மேலே பார்த்தோம் அப்படின்னா உயர் ஜாதியினர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிராமணர்களை பாருங்க, அவங்க தான் வந்து மேலே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதர சமூகத்தினர், தாழ்த்தப்பட்ட இதர சமுதாயத்தினர் அவங்க வந்து சைடில் கீழே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதுவே வந்து பார்ப்பனியத்தின் வெளிப்பாடு அப்படின்ற ரீதியில் அவங்க வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல பூணூல் போட்டவங்கெல்லாம் பிராமணர்கள்ங்கிற கற்பனையே முட்டாள்தனமான கற்பனை. ஏன்னா வந்து தமிழகத்தில், இந்தியாவில் பல சமுதாயம் வந்து பூணூலை வந்து போடக்கூடிய பழக்கம் மன்னியர் வந்து போடுறாங்க, நாடார் போடுறாங்க, நிறைய பேர் விஸ்வகர்மா. செட்டியார் போடுறாங்க, விஸ்வகர்மாவில் நிறைய பேர் போடுறாங்க. பல சமுதாயம் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ போடுறது இல்லை. அது காலத்தின் கட்டாயம். சில பேர் அதை கண்டினியூ பண்ணுறாங்க, சில பேர் போடலை அப்படிங்கிறது. அதனால் பூணூல் போட்டவங்கெல்லாம் பிராமணர்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, பூஜை பண்ணுறவங்கெல்லாம் பிராமணர்கள் அப்படிங்கிறதுமே பொய். ஏன்னா நான் நேற்று ஒரு கோவிலுக்கு, முக்கியமான ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். அந்த கோவிலில் பூஜை பண்ணுறவர் பிராமணர் இல்லை.
அவர் உடம்புல பூணூலும் இல்லை. அப்போ பிராமணர் இல்லாதவர்கள் கோவிலில் பூஜை பண்ணுறாங்கன்ற உண்மையும் மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 2 மித்தையுமே தூக்கி ஓர வச்சிடணும். இன்னொன்று, கோவிலில் ஐயர்கள் பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது. அதுவும் போய் கோவிலில் பூஜை பண்ணக்கூடியவர்கள் குருக்கள். ஐயர் பூஜை பண்ணுற கோவில்கள் இருக்குது. ஆனால் பெரிய பெரிய கோவில்களில் நம்ம போகக்கூடிய சிவன் கோவில் இந்த மாதிரி கோவில்கள் எல்லாம் பூஜை பண்ணக்கூடியவர்கள் குருக்கள். குருக்கள் வேற, ஐயர் வேற. பூணூல் போட்டவங்க எல்லாரையும் ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 தவறான பழக்கமும் இருக்கு. அதையும் வந்து நிறைய பேர் வந்து மாத்திக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டீரியோ டைப். இப்போ இந்த டேப்லோ இந்த விஷயத்துக்கு வருவோம். 2024 இருந்து ஒரு ரொட்டேஷன் பாலிசி வச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் குற்றச்சாட்டு வச்சாங்க, தமிழ்நாட்டுக்கு தரமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் கிடையாது. 2024 இருந்து மொத்தம் ஆக்சுவலி ஒரு 6 கட்ட ப்ராசஸ். 6 கட்டம் கடந்து தான் ஒரு கண்காட்சி வந்து உறுதி செய்யப்படுது. நீங்கள் பரேடில் கலந்துக்கலாமா, உங்கள் வெஹிக்கிள் கலந்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. இதையும் 2024 ரொட்டேஷன் பாலிசி கொண்டு வராங்க. ஏன்னா மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு இணக்கமான மாநிலங்கள்லாம் அதில் வந்து வாங்கிடுறாங்க. ஸோ சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு மாநிலத்துக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் டைமில் இருந்தது. அதை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதே மோடி அரசு ரொட்டேஷன் பாலிசி கொண்டு வராங்க. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா மாநிலமும் ரெப்ரசென்ட் ஆயிடணும். தமிழ்நாட்டில் இந்தியாவில் இன்னைக்கு 31 மாநிலம் இருக்குது. நாளைக்கு அது 100 மாநிலமாக கூட மாறலாம். அது மத்திய அரசு கையில் இருக்குது. இவங்க ஒன்றிய அரசுங்கிறாங்களா, அந்த ஒன்றிய அரசு நினச்சா இப்போ மக்களினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸுக்கு நாளைக்கு 100 மாநிலமாக கூட மாற்றலாம் இந்தியாவை. அப்படி 100 மாநிலம் ஆனாலும் அத்தனை மாநிலத்துக்கும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வாய்ப்பு கிடைக்கணுங்கிற சட்டம் இருக்குது. அப்போது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன ஆகும், ஒரு மாநிலத்துக்கு கிடைக்காம போவாங்கள, 2 வருஷம் கிடைக்காம போவாங்கன்னா 3ஆவது வருஷம் கண்டிப்பாக அந்த மாநிலத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்த ஆரோவில் மேட்ரு. ஆரோவில் ஒன்றும் பிராமணர்கள் நடத்தலை. ஆரோவில் பிராமணர்கள் கண்ட்ரோல்லாம் கிடையாது. ஆரோவில் பாஜக கண்ட்ரோல்லாம் கிடையாது. அங்கே ஒரு கமிட்டி இருக்குது. அதில் பல பேர் வெள்ளைக்காரங்க, ஃபாரினர்ஸ் இருக்காங்க நிறைய பேர். அப்போது ஏதோ பொத்தம்போக்கில் ஆரோவில்னாலே என்னன்னு தெரியாத மக்களுக்கு ஏதோ ஆரோவில் வந்து பிராமணர்கள் கண்ட்ரோலில் இருக்குது, அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதலை கிளப்பி விட்டு இந்த அதாவது பொதுவாக மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி ஏதாவது ஒன்று சொன்னால் நம்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது. அப்போது அந்த மாதிரி ஒரு பொருட்டை வந்து இங்கேயும் தூக்கி போட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் பார்க்க முடியுது. இது கேரளா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு கேவலமான அரசியல். எங்கள் மாநிலத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது. இது முற்றிலும் போய் நேர்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக எல்லா மாநிலத்தினுடைய வெஹிக்கிளுமே பரேடில் இருக்கு. அது குறிப்பாக இந்த ஆரோவில் வந்து ஆர்எஸ்எஸ் இது அப்படின்னு சொல்கிறாங்களே, உடனே இந்த விஷயத்தை வந்து ஹிந்து வேற போட்டாங்க. ஏன்னா அவங்க தானே ஃபஸ்ட்டு இதை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் திமுக காரர் ஒருத்தர்கிட்ட பேட்டி எடுத்து இது வந்து எங்கள் கலாச்சாரத்துக்கு எதிரானதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஆரோவில்ல உருவாக்குனது யார்? அரவிந்தரினுடைய சீடராக இருந்த மதர் அவர்கள் வந்து என்ன கான்செப்டில் இதை உருவாக்குறாங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு யுனிவர்சல் சிட்டி, எல்லாரும் இங்கே சமம், எல்லாரும் இங்கே வாழலாம், அப்படிப்பட்ட ஒரு கான்செப்டில் இந்த இடத்துல வந்து குறிப்பாக வியாபார மையம் இல்லாத, வியாபாரம் செய்யலாம் ஆனால் வியாபாரத்தை ஒரு அடிப்படை பொருளாதாரமாக கொண்ட ஒரு இடமா ஆரோவில் இருக்கக்கூடாது. அங்கே நீங்கள் வாங்க, எல்லாருமே உழைங்க, உழைப்புக்கான ஊதியத்தை பெற்றுக்கோங்க, சமமாக இருங்க, இயற்கையோடு வாழுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹிந்து தர்மத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இது. ஸோ இங்கே வந்து ஏற்றத்தாழ்வுகளுக்கோ சாதிய பாகுபாடுகளுக்கோ இங்கே இடமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடமா தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போது இதை ப்ரைடாக கொண்டாட வேண்டியது யார் அப்படின்னா புதுச்சேரி மக்கள் தான். ஆனால் இவங்க அவர்கள் மத்தியிலேயே ஒரு மிகப்பெரிய ஸ்டீரியோ டைப்பை இதன் மூலமாக மக்களுக்கு இதனோட தகவல் இல்லை அப்படிங்கிறதுனால ஏதாவது சொன்னால் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதை தாண்டி புதுச்சேரிக்கு பெரிய அளவில் ஒரு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆரோவில் தான். பெரும்பாலான சுற்றுலாவுக்கு அங்கே வரதுக்கு காரணம் ஆரோவில் இருக்கு, அதை போய் பார்க்கலாங்கிறது. அப்போ அதோட மாநிலத்தோட கௌரவம் தானே அது. அது பரதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆரோவில் ஒன்றும் மத சார்ந்த எந்த ஒரு அடையாளங்களோ எந்த ஒரு வழிபாட்டு முறையோ எந்த ஒரு கலாச்சார இதுவோ எதுவுமே கிடையாது. அங்கே எல்லா தரப்பான மக்களும் இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணலாம். யாருக்கும் எது கட்டாயம் கிடையாது. மதத்தை தாண்டி இந்தியாவினுடைய தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு இடமாக அவ்வளோதான் அதோட அப்படிங்கிறது. ஸோ ஆரோவில் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நம்ம பேசிட்டோம். அந்த பொருட்களையும் முடைத்து நொறுக்கி விட்டோம். அடுத்தது பண்டைய மாநிலம் பேசிட்டோம். அடுத்தது அண்டை நாடு பாகிஸ்தான் நாட்டினுடைய இல்ல சீனா. சீனா அண்டை நாட்டுல ஒரு ராணுவத்துல மிகப்பெரிய குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ சைனாவினுடைய மிக முக்கியமான இராணுவ தளபதியா யார் இருக்காங்கன்னா ஜாங் யூக்சியா. அவர் மேல இப்ப என்ன குற்றச்சாட்டுன்னா, சீன அணு ஆயுத ரகசியங்கள் அமெரிக்காவிற்கு விற்கப்பட்டதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதை அடுத்து அவர் வந்து காணாமல் போய்விட்டதாக தற்போது தகவலும் வெளியாகி. இது சம்பந்தமா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கடந்த ஆகஸ்ட் மாதமே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஜி ஜின்பிங் வந்து வீட்டு காவலில் இருக்காரு அப்படின்னு.
அது நல்லா போய் நிறைய பேர் பார்த்து லட்சக்கணக்கான பேர் அந்த வீடியோ பார்த்துருந்தாங்க. அந்த லிங்க்குமே எனக்கு தெரிஞ்சு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடணும், மறந்துடாதீங்க. கண்டிப்பா. மக்களுக்கு வந்து அது பார்க்கறதுக்காக அந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம், இவர் வந்து ஜி ஜின்பிங்கை வீட்டு காவலில் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்போவே இந்த பிரச்சனையானது ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதம் ஜி ஜின்பிங் வந்து தொலைக்காட்சிக்கே வரல. அதற்கப்புறம் அவர் நேரடியாக வந்தது ஷாங்காய் சம்மிட்டுக்கும் பிரிக்ஸுக்கெல்லாம் அவர் வரல. பிரிக்ஸை வந்து புறக்கணிச்சதை நம்ம பார்த்தோம். அப்போது ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஜி ஜின்பிங்குக்கும் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளுக்கும் பாலிட் பியூரோவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளுக்குமே ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஜி ஜின்பிங்கினுடைய எபிலிட்டி, அவருக்கு வந்து உலக தலைவர்கள் மத்தியில் அந்த தலைவர்களை வந்து அப்படி நண்பராக்கக்கூடிய தன்மை இல்லை, அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படிங்கிறது அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் வந்து உலகத்தில் எங்கே போனாலுமே வந்து எல்லா தலைவர்களையும் அப்படி கைக்குள்ளே போட்டு அப்படி நண்பராக்கிட்டு வந்துடுறாரு. ஜி ஜின்பிங்க்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. மாறாக ஜி ஜின்பிங் வந்து சொந்த நாட்டினுடைய ரகசியத்தை வெளில சொல்லிடுறாரு, ஓட்டவாய் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இவர் வச்சார். எங்கே வச்சாருன்னா உள்ள அவங்களுடைய மீட்டிங்கில் வைக்கிறார். சைனாவே ரொம்ப ஒரு ரிகிடான கண்ட்ரி. அந்த மீட்டிங்கில் நடந்ததெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னா, இப்போ பார்த்தீங்களா பிரச்சனை வெளில வந்துருச்சுல்ல, எல்லாரையும் மாற்றிட்டார்ல. அப்போ அங்கேயுமே ஒரு லூப் ஹோல் இருந்திருக்கு. அங்கே இருக்கிற லூப் ஹோல் மூலமாக தகவல்கள் வெளில வந்திருக்கு. அந்த தகவலை வாங்கி தான் நம்மளும் பேசுகிறோம். இப்போ ஏன் வந்து ஜி ஜின்பிங் வந்து ஓட்டவாயி இந்த மாதிரி வந்து அவரால் உலக தலைவர்களை வந்து இதுக்கு கூடுதலாக இதுக்கு பலம் சேர்க்குற மாதிரி ட்ரூடோ அவர்கள் வந்து ஜி ஜின்பிங்கை பற்றி பேசின விஷயம்லாம் நமக்கு தெரியும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜி ஜின்பிங்கோடைய நம்பிக்கை, அவர் மேலே நம்பிக்கை வச்சு சைனா எங்கே பண்ணுதுன்னா பாகிஸ்தானில் போடுது. பாகிஸ்தானில் வந்து இந்த சீபக் காரிடார் வந்து உருவாக்குறாங்க. பாகிஸ்தான் நாடே அந்த அரசாங்கம் கண்ட்ரோல் இல்லை. அதுவே 10-15 தீவிரவாதிகள் தான் அங்கங்கே அந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. பேருக்கு ஒரு கோமாளியை வந்து பிரதமராக வச்சுருக்கு, இன்னொரு கோமாளியை வந்து ஃபீல்டு மார்ஷலாக வச்சுருக்கு. அது ஒரு மட்டமான நாடு. அந்த நாட்டில் எவனாவது 10 பைசாவுக்கு அறிவு இருக்கிறவன் போய் இன்வெஸ்ட் பண்ணுவானா? முட்டா பயில தான் நாங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு முட்டா பயிலா நீ இருக்கியே அப்படின்னு ஒரு தொடர்ந்து ஜி ஜின்பிங்கை திட்டிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா சீபக் காரிடார் அமைச்சாச்சு, அங்கே ஹமாஸ் ஆதரவு பெற்ற அந்த வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். நம்ம பாலசுப்ரமணியன் அவர்கள் இன்டர்நேஷ்னல் ரைட்டரு, அவர் காலமிஸ்ட், இன்டர்நேஷ்னல் பத்திரிகையில் எழுதக்கூடிய ஒரு முக்கியமான காலமிஸ்ட், நமக்கு டெமோக்ராட்டிக் டிபேட்டில் இன்டர்வியூ தந்திருக்காரு. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும். அதையுமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருங்க, தலைப்போட போட்டிருங்க, ரெண்டுமே நம்ம மக்கள் பார்க்கட்டும். இப்போ சீபக்கு பாகிஸ்தான் முழுக்க இருந்தாலும் அல்கைதாக்கு ஒரு இடத்துல கப்பம் கட்டணும், ஹமாஸ் ஆதரவு பெற்ற ஒரு அமைப்புக்கு ஒரு இடத்துல கப்பம் கட்டணும், எல்இடி லக்ஷரி தைபாக்கு, ஜெய்ஷ் முகமதுக்கு, இப்படி எல்லாருக்குமே ஒவ்வொரு இடத்துல வந்து கப்பம் கட்டிட்டு போக வேண்டியதாக இருக்குது. சமீபத்தில் சைனாவுடைய ஒரு முக்கியமான வாகனத்தை கடத்தி வச்சுக்கிட்டாங்க. இது செய்தியெல்லாம் வெளில வரல, எந்த ஊடகமும் பெருசாக்கலை. ஒரு வாகனத்தை கடத்தி வச்சுட்டு எங்களுக்கு பணம் தந்தால் தான் விடுவேன். ஷபாஸ் ஷெரீஃப் காலில் விழுந்து கெஞ்சனா அந்த தீவிரவாதி அமைப்புக்கிட்ட, ஏய் சைனாக்காரன் போடுற பிஸ்கெட்டை வாங்கி தாண்டா நம்ம தின்னுட்டு இருக்கோம், அதில் பாதி அந்த மீதியை உங்கெல்லாம் ஒட்டி இருக்கிற பிஸ்கெட்டை தானே உனக்கு தரேன், நீ அதாண்டா சாப்பிட்டுட்டு இருக்க, அந்த வண்டியை விட்றா. முடியாது, எங்களுக்கு வந்து பணம் தந்தால் தான் விடுவோம். இவ்வளோ சிக்கலில் பாகிஸ்தானில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எத்தனை மில்லியன் தெரியுமா? கனவுல கூட அவ்வளோ மில்லியன் இருந்திருந்தா சைனா வந்து பக்கத்தில் இருக்கிற மங்கோலியா நாடை விலைக்கே வாங்கியிருக்கலாம். அவ்வளோ பணத்தை சைனாவில் இப்போ பாகிஸ்தானில் சைனா இன்வெஸ்ட் பண்ணி மொத்தமும் கடன். இந்த பிரச்சனையை அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் அத்தனை பேருமே ப்ரெஷர், ஜி ஜின்பிங்கை மாற்றணும், அடுத்த ஆள் வரணும், டைம் ஆகிடுச்சு, இவர் வந்து என்ன இது, நம்ம கட்சியிலே இந்த மாதிரி ஒரு பழக்கம் கிடையாது, மாற்றணும்னா பாலிட் பியூரோ முடிவு பண்ணால் மாற்றலாம், இவர் சாகிற வரைக்கும் நான் தான் இருப்பேன்னு சொல்கிறாரு அப்படின்னு இந்த ப்ரெஷர் வர ஜி ஜின்பிங் என்ன பண்ணுறாரு, மெதுவாக அப்படி காயை நகர்த்தி, அங்கே ஒரு டெக்னிக் இருக்குது, அங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு எதிராக யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா அவன் ஊழல்வாதி அப்படின்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டிருக்கூடிய ஒரு விஷயம் அப்படி தான் பார்க்கப்படுது. ஏன்னா இவர் தான் வெஸ்டர்ன் ஃப்ரண்ட், இந்தியாவினுடைய பார்டரை வந்து பாதுகாத்த மிக முக்கியமான தளபதியாக இருந்தவர். இவருக்கு தான் இந்தியா சைனா பார்டரில் இருக்கிற அக்கு வேற ஆணி வேற தெரியும். காம்பேக்ட், அதாவது சண்டை போட்ட போரில் கலந்துக்கிட்ட அனுபவம் இருக்கிற ஒரே தளபதி இவர் தான். இவரையும் போயிட்டு வான்னு அனுப்பிட்டு சைனா இப்போ என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. அதாவது இந்த பிரச்சனையோட வேறே எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, சைனா வந்து ஒரு அத்தாரிட்டேரியன் ஸ்டேட் இல்லைங்களா? அப்போது ஒரு தலைவர் புதுசாக வரும்போது அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்கன்னா, முன்னாடி இருந்த தலைவருக்கு விசுவாசமாக இருப்பவர்கள். அப்போது இவங்க அந்த கட்டமைப்பை உடைச்சிட்டு திரும்ப ஒரு புது கட்டமைப்பை உருவாக்கணும். எப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம முகலாயர் அரசர் மாதிரி தான். அவர் வந்தாருன்னா ஏற்கனவே இருக்கிறவங்களெல்லாம் கொன்றுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இங்கே வந்து ஃபாலோ பண்ணப்பட்டுட்டு வருது. ஆனால் ஜி ஜின்பிங்கால் அதை செய்ய முடியல.
ஸோ அவர் வந்து பதவியேற்று இத்தனை வருஷங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள பூந்து பூந்து அடிக்கிறார். கடந்த சில ஆண்டுகள்ல மட்டுமே 8 மூத்த தளபதிகளை வந்து அவர் நீக்கி இருக்கிறதா சொல்றாங்க. அந்த தளபதிகளுக்கெல்லாம் யார் தலைமையா இருக்கான்னு பார்த்தா இவர் தான். ஸோ இவர் வந்து சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன்ல வைஸ் பிரசிடென்ட் வேற. ஏற்கனவே சொன்ன மாதிரி வைஸ் சேர்மன் வந்து ஜி ஜின்பிங். கரெக்ட். ஸோ ஏற்கனவே வந்து காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரே தளபதி அப்படின்னு பார்த்தாலும் அது இவர் தான் வியட்நாம் போர்லலாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த சைனீஸ் ஆர்மின்றது அடிப்படையில் சைனீஸ் ஆர்மியே கிடையாது. மாறா அது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆர்ம்டு விங், அதாவது ஆயுத பிரிவுன்னு அதை இன்னும் லைட்டா சொல்லணும்னா ரவுடிகள், குண்டர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய குண்டர்கள். இங்க எப்படி நக்சலைட்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரியான ஒரு அமைப்பு தான் அது. அப்படிதான் ஆட்சியை பிடிக்குது. ஸோ அங்க இருக்கிற யாருக்குமே தேசிய உணர்வெல்லாம் கிடையாது. கட்சிக்கு விசுவாசம் அப்படின்ற அடிப்படையில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதே ரொம்ப கம்மி. அவர்களை திறமையாக வழி நடத்த முடியுமா அப்படின்றதும் கேள்விக்குறி. நிலைமையே அப்படி இருக்கும்போது அனுபவம் மிக்க ஒரே ஒரு இராணுவ அதிகாரியான இவரையும் நீக்கி இருப்பது சீன இராணுவத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிளவையும் அந்த கட்டமைப்பையும் பலவீனப்படுத்தி இருக்கிறதா சொல்றேன். இப்போ என்னன்னா ஆல்ரெடி இவங்க நம்ம 4 பக்கமும் உரம் இழுத்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கும்போது நாளைக்கு அந்த நாட்டுக்கே இது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி அந்த நாடு இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இல்ல இருக்கு. ஆனா இவங்களுக்கு வேற வழியே கிடையாது. ஏன்னா ஜி ஜின்பிங் ஆட்சி செலுத்தணும் அப்படின்னா அந்த கட்டமைப்பை உடைச்சுதான் ஆகணும். அதுல வந்து நாட்டுக்கு அபாயம் ஏற்பட்டா அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இவர்களுடைய கட்டமைப்பு அப்படி. ஆனா இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்தியா ஒரு டெமோக்ரஸி. அதனால இங்க ஆட்சி மாற்றம், தலைவர்கள் மாற்றம், நீக்கம் இதெல்லாம் இயல்பா மக்களால் எடுத்துக்கொள்ளப்படக்கூடியது. அதற்கான செட்டப் அப்படின்றது இங்க இருக்கு. அங்க வந்து அந்த மாதிரி செட்டப் கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இவர் வந்து முன்னாடி இவர் தான் ஜி ஜின்பிங்குக்கு மிகப்பெரிய விசுவாசியா இருந்தார். ஜி ஜின்பிங்கோட நடவடிக்கையும் இவர் கேள்வி கேட்டதுனால இப்ப இவரையும் தூக்கி அடிச்சுட்டாங்க. இப்ப ஜி ஜின்பிங்குக்கு இராணுவத்துல யார் ஆதரவு, அது ஒரு கேள்வி. இராணுவம் அப்படின்றது கட்சியினுடைய ஒரு பிரிவு அப்படின்றத பார்த்தோம். அப்போ அந்த கட்சியை திரும்பவும் கைப்பற்றக்கூடிய நடவடிக்கையில் இராணுவம் ஈடுபட்டால் அதை எப்படி தடுப்பது அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. இப்போ இதை கெஸ் பண்ணி தான் அமெரிக்கா வந்து வெனிசுலா வந்து அட்டாக் பண்ணப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் சைனாவுடைய டிப்ளமேட்ஸ் அங்கே இருக்காங்க. சைனா டிப்ளமேட்ஸ் அங்கே இருக்கும்போதே தான் அங்கே போய் அமெரிக்கா வந்து அப்படி ஒரு தாக்குதல் பண்ணி முருடாவை தூக்கிட்டு போகிறாங்க. அதற்கு எதிராக சைனா எதுவுமே பண்ணலை. ஏன்னா சைனாவால் இப்போ எந்த ஒரு போருக்கும் போக முடியாது. டைரக்ட் வாருக்கு வந்து சைனாவால் போக முடியாது. அப்போ சைனா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, உள்நாட்டில் அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்டுகள், நக்சலைட்டுகள், மாவோயிஸ்டுகளை வச்சு குழப்பத்தை ப்ளே பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. கல்வான் கிளாஷ்ல என்னாச்சு, சைனாக்கு தான் மிகப்பெரிய அடி, 100 கணக்கில் சோல்ஜர்ஸ் அவுட்டு. ஓகேங்களா? ஆனால் எப்படி அதை அழகாக இங்கே இருக்கிறவங்கள வச்சு ப்ளே பண்ணாங்கன்னா இந்தியா தான் தோத்து போச்சுன்னு நம்மாலே சொல்ற அளவுக்கு இங்க வந்து ஒரு அதை வச்சுதான் சைனா மேனேஜ் பண்ணிச்சே தவிர கல்வான் கிளாஷ்ல பெரும் அடி வாங்கினது யாருன்னா சைனா. அதை நாம சொல்லல, இண்டிபெண்டன்ட் வெரிஃபையர்ஸ் அண்ட் அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் அவர்கள் கொடுக்கக்கூடிய தகவலின்படியே இந்தியா தான் ஜெயிச்சிருக்கு. தவிர இந்தியா கொடுக்கக்கூடிய ரெக்கார்டு அதுதான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம், அதுக்கு தான் நான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தேடிட்டு இருந்தேன். நம்ம முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி கே விஜயகுமார் அவர்களுக்கும் பத்மா விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. அவர் வந்து இந்தியாவில் இந்த நக்சல் லெஃப்ட் டெரரிசம், லெஃப்ட் கம்யூனிஸ்ட் டெரரிசத்தை வந்து ஒழிக்கிறதுல மிகப்பெரிய பங்காற்றியிருக்காரு. அந்த பங்குக்கு தான் அவருக்கு பத்மா விருதே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவருடைய பணிகளில் தான் சைனாவினுடைய பல ஆதரவாளர்கள், அடிவரடிகள், அவங்களுடைய ஸ்பைஸ் வந்து தமிழ்நாட்டில், இந்தியாவிலலாம் நியூட்ரலைஸ் செய்யப்பட்டு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் அவர் இந்தியாவுக்காக தந்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சைனா வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் கண்ட்ரி. அது ஒருத்தர் வந்து ஆட்சி செய்யக்கூடிய, அவருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அரசாங்கம் நடக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டிலேயே வந்து இன்னொரு நாட்டு போய், அமெரிக்கா போன்ற நாடுகள் போய் ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்தியா. இங்கே ஃப்ரீடம் அப்படிங்கிறது அளவில்லாமல் வழங்கப்பட்டிருக்கு. வழங்கப்பட்டதையும் தாண்டி எதிர்பார்த்து
கஷ்டப்பட்டு மக்கள் வந்து எங்களுக்கு வேணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நாட்டில் அப்போ வெளிநாட்டு சக்திகள் எந்த விதமான முயற்சிகளை எடுப்பாங்க, அதை எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு அதே நேரத்தில் நம்ம பொருளாதாரத்தில் நம்மளை முன்னேற்றிக்கிட்டே ஒரு பிரதமர் நம்ம நாட்டை வழி நடத்துறாரு அப்படின்னு சொன்னால், அவர் எந்த மாதிரியான ஒரு ஹாட் சீட்டில் அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, மகாபாரத போர் முடிச்ச உடனே கிருஷ்ணர் சொல்லுவார் அர்ஜுனர்கிட்ட, நீங்கள் முதல்ல இறங்கி போங்க கீழே அப்படின்னு. அப்போ அர்ஜுனன் சொல்லுவார், இல்லை நீங்கள் முதல்ல போங்க கிருஷ்ணா, நான் கடைசியில் வரேன் அப்படின்னு. கிருஷ்ணர் வந்து முடியாது அப்படின்னு சொல்லுவாராம். நீங்கள் போங்க, நான் கடைசியாக இறங்கி வரேன் அப்படின்னு. அர்ஜுனனுக்கு புரியல. ஸோ அர்ஜுனர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இறங்கி போயிடுறாரு. அப்புறம் கிருஷ்ணர் அந்த சேர்லேருந்து இறங்கி வரும்போது அந்த ரதமே வெடித்து செதறுது அப்படின்னு சொல்லப்படுது மகாபாரதத்தில். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த தேர் தான், அந்த ரதம் தான் அந்த ஒட்டுமொத்த மகாபாரதத்தில் நடந்த நல்லது கெட்டது எல்லாத்தினுடைய ஆரோவியை எடுத்துக்கிட்டு ஒரு டெம்பரிங் பாயிண்ட்ல இருந்திருக்கு. கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அதை வந்து கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்திருக்காரு. கிருஷ்ணர் இறங்கின உடனே அந்த டெம்பர் தாண்டி அது வெடிக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாட் சீட்டில் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமர்ந்து கொண்டு நம்ம நாட்டை வழி நடத்துகிறார் அப்படிங்கிறது நம்ம என்ன புண்ணியம் செய்தோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். இதையும் அரசியலை தாண்டி சொல்கிறேன், இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி எந்த கட்சியை சார்ந்த அரசியல்வாதி பணி செய்தாலும் அவர்களுக்கும் இந்த பாராட்டுக்குரிய இதை நம்ம வந்து கொடுப்போம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கும் நிறையா விஷயங்களை நம்ம வந்து பேசிட்டோம். ஸோ தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். அடுத்த ஒரு எபிசோடில் சந்திப்போம். கமெண்ட்ஸ் நீ கமெண்ட்ஸ் வேறு இருக்கா? ஓ சரி, நீங்கள் பட்டு போயிட்டீங்கன்னா இல்லை நிறையா பேசிட்டோமே அப்படின்னு. சரி கமெண்ட்ஸ் எடுத்துருவோம். இன்னைக்கு கமெண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஸ்வாதி கர்லா கட்டை, வெரி குட். அவங்க வந்து கர்லா பயிற்சி பண்றவங்க போல் நல்ல இருக்கு. விஷயம். உண்மையாக வாழ்த்துக்கள். அதற்கும் பாராட்டுக்கள். அவங்க வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க, நாட் மால்தீவ்ஸ், இட்ஸ் மரிஷியஸ். யூகே ஆல்ரெடி கேவ் பேக் த ஐலாண்ட் டு மரிஷியஸ் அப்ஹோல்டிங் த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆர்டர். அதாவது நம்ம போன எபிசோட்ல பேசியிருந்தோம் இந்த மாதிரி மாலத்தீவு பற்றி பேசும்போது அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக நான் ஒரு கருத்து சொல்லியிருந்தேன். ஆமாம், அவங்கக்கிட்ட ஒரு ஐலாண்ட் இருக்குது, அதனுடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா யூகே கிட்ட அப்படின்னு. அதைத்தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, அது மாலத்தீவில் மரிஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான், நம்ம தவறாக சொல்லிட்டோம். அது வந்து மரிஷியஸ். ஆனால் யூகே வந்து அந்த ஐலாண்டை மரிஷியஸ்க்கு திருப்பி கொடுத்துருச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. அது வந்து தவறானது. காரணம், அதை வந்து இன்னும் யூகே வந்து மரிஷியஸ்க்கு திருப்பி தரலை. 2025ஆம் ஆண்டு திருப்பி தரதா ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. ஆனால் அந்த ஒப்பந்தத்தை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், மரிஷியஸோட பார்லமெண்ட், யூகேவோட பார்லமெண்ட், இந்த 2 பார்லமெண்ட்லையுமே தீர்மானம் போட்டு தான் ஒப்படைக்கணும். ஸோ எந்த தீவை பற்றி இவங்க பேசுகிறாங்கன்னா, செகோஸ் ஆர்கிபெலகோ, அதை பற்றி தான் பேசுகிறாங்க. அங்கே வந்து இவங்களுக்கு பேஸ் இருக்குது. ஆனால் அமெரிக்கா வந்து கடுமையான அழுத்தத்தை பிரிட்டனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதனால் அவங்களால பார்லமெண்ட்டில் தீர்மானம் போட முடியல. அப்படி போட முடியாததுனால நாம் இந்த வீடியோ வெளியிடுற இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த செகோஸ் ஆர்கிபெலகோ அப்படின்றது மரிஷியஸ் கிட்ட ஒப்படைக்கப்படலை. பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படி. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த மாதிரியான கமெண்ட் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நாங்கள் சொன்ன ஒரு விஷயத்துல ஒரு சின்ன தவறு இருக்கு அப்படின் போது சுத்தி காட்டும் போது எங்களுக்கும் அது திருத்தி கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஓகே, இவங்க சொல்லும்போது மால்தீவ்ஸ்ன்றாங்க, அது மால்தீவ்ஸ் இல்லை, ஒரு வேளை மரிஷியஸ் தான் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அது பிரிட்டிஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றது அவங்க மேல தவறு இல்லை. ஏன்னா அவங்க செய்தியில் அது வந்திருக்கு, கொடுத்துருக்கணும், இந்நேரம் அவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கணும். பட் அது வந்து சொன்னதுக்கு அப்புறமும் கொடுக்கல, இன்னும் வந்து பிரிட்டிஷ் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தலாம். Sir, I am an alumni of Vyasa Vidyapeetham, and as far as I know about her suicide, it might be some other family issues and not ragging and all. And you know, we have been taught how to behave in this society with humanity, patriotism, how to respect our elders and younger, etc. அப்படின்னு போடுறாங்க. அதாவது இந்த பாலக்காட்டில் இருந்த வியாச வித்யாபீட்டம் அது மேலே வந்து இந்த எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா சூசைட் நடந்துருச்சு, சூசைடுக்கு ரேகிங் தான் காரணம்னு இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு அலுமினி வந்து இப்போ பதிவு போட்டிருக்காங்க, ரேகிங் இருக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. அப்போ வேற ஏதாவது ரீசன், ஃபேமிலி இஷ்யூஸாக கூட இருக்கலாம் அப்படின்றத அவங்க பதிவு பண்ணி. இதுலேருந்து நமக்கு 2 விஷயம் புரியுது. ஒன்று, அந்த ஊரில் இருக்கவங்களும் நம்ம வீடியோவை பார்க்குறாங்க, அதனால தான் நம்ம சொல்கிற விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கு அவங்களோட ரெஸ்பான்ஸை கொடுக்க முடியுது. இது இன்னொரு லைன் போட்டிருக்காங்க, ஆசிரியர்களையே சேட்டா சேச்சின்னு தான் அக்கா அக்கா
அண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுற பழக்கம். இந்த மேடம் சார் அப்படின்னு வெளிநாட்டு கலாச்சாரம் அங்கே பின்பற்றும். அதான் நம்ம அந்த வீடியோலே சொல்லியிருந்தோம்ல, வேதவியாசா இந்த பள்ளிக்கூடம் வந்து முழுக்க முழுக்க இந்திய பாரத தர்மத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம எதுக்கு அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய மேடம் சாரெல்லாம் கூப்பிடணும் அப்படிங்கிறது தான் வந்து அங்கே சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனை அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து சில கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவர்கள் வந்து அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தினால செஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த உண்மையை நம்ம சொல்லியிருக்கோம். அந்த உண்மையை சொன்னதுக்கு அவங்களும் அந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னும் பல தகவல்கள் அந்த ஸ்கூலை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ரொம்ப நன்றி பாரத் யாத்ரிகன் அவர்களுக்கு மிக்க நன்றி. நெக்ஸ்ட் கமெண்ட் இருக்கா? இருக்கு. இது குகன் படிப்பாரு. இல்ல மத்த கலத்தை திரும்பி படிக்கணும், நீங்களே படிங்க. உங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய மகன் பெயர் அபினவ் குகன். அதனாலவே என்ன என்று தெரியவில்லை, தொடர்ந்து பார்த்து வருகிறேன், வாழ்த்துக்கள். மாரியப்பன் சுவாமிநாதன். இது வந்து 78ல பிறந்திருக்காரு. இதை நம்ம நோட் பண்ணவே இல்லை. இது வந்து ஒருத்தவங்க பார்த்து அதை அபினவுக்கு அனுப்பி அபினவ்ஜி நான் முன்னாடியே பார்த்துட்டேன். 360 இப்போ ஆரம்பிச்சது அப்புறம் குழந்தை பிறந்து அபினவ் குகன் பேர் வச்சிருக்காரா இல்லாட்டி அது தெரியல. அப்படி 360 பார்த்து அதற்கப்புறம் பிறந்த குழந்தைக்கு அபினவ் குகன் வச்சிருந்தா வேற லெவலுக்கு போயிட்டீங்க அப்படிங்கறத நம்ம பலால புரிஞ்சுக்க முடியுது. இல்ல அதற்கு முன்னாடியே அபினவ் குகன் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அது ஒரு கோஇன்சிடென்ஸ். எப்படி இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் நேமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா எப்படி வச்சாருன்னு தெரியல. ஆனா அருமையான பெயரா இருக்கு. அண்ணா நீங்க கொஞ்சம் குடும்பத்துல அப்படி திரும்பி சுத்தி பாருங்க, ஆனந்தன் பேரு வச்சு யாராவது அந்த தகவலையும் நீங்க போட்டீங்கன்னா சித்தப்பா பேரு இல்ல ஒண்ணு விட்ட சித்தப்பா இல்ல தாத்தா பாட்டி யார் பேராவது ஆனந்தன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்படியே 3 பேருமே வந்திருக்குமே அப்படிங்கறத ஒரு விஷயம். ரொம்ப நன்றிங்கண்ணா. உங்களோட சன்னுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்க பையனுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு கமெண்ட் செஷன் முடிச்சுக்கலாம். அப்போ நிகழ்ச்சியை முடிச்சிருவோம். நேர்களே திருப்பி இன்னொரு தடவை சொல்றேன், நம்ம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து தமிழ் ஜனம் வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.